ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் தீபாவளிலாம் செலிப்ரேஷன் முடிஞ்சு ஒரு படிக்கிற மூடுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வரல அப்படின்னாலும் வந்து தாங்க ஆகணும். ஏன்னா டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு. ஸோ அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. ஆல்மோஸ்ட் ஒரு 12 மாவட்டத்துக்கிட்ட டைம் டேபிள் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்லையும் அதிகபட்சம் இந்த சண்டே ஒரு நாளைக்கு 4 பேர்த்துக்குள்ளே சொல்லிடுவாங்க செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலையுமே சிமிலர் டேட் தான், ஒரு நாள் முன்ன பின்ன தான் ஸ்டார்ட் ஆகுதே தவிர மற்றபடி சிமிலர் டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், இது எல்லாத்துக்குமே சிமிலர் டைம் டேபிள் தான். ஸோ இதே ஆல்மோஸ்ட் இந்த டேட்டில் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், 30ஆம் தேதியே சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, 30ஆம் தேதிங்கிறப்ப தீபாவளிக்கு நாள் எல்லாம் தீபாவளி செலிப்ரேஷன் மூடில் இருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம டைம் டேபிள் ஷேர் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைம் டேபிளை வச்சுருந்தேன். ஸோ இப்போ வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட டைம் டேபிள் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நவம்பர் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்டுக்கு, 11th 12த்துக்கும் இருக்குது. நான் சொல்கிறேன், நவம்பர் 11லேருந்து 15 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிட் டர்ம் எக்ஸாம்லாம் காலையில் ஈவினிங் அப்படின்னு மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் வச்சு விட்ருவாங்க. ஸோ அதிகபட்சம் 5 நாளைக்குள்ளே முடிச்சிடும், 1 வீக்குள்ளேயே முடிச்சிருவாங்க எக்ஸாமு. குவார்ட்டர்லி ஹாஃபர்லி மாதிரி லென்த்தாலாம் கொண்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த 15ஆம் தேதி முடியுதுன்னா அடுத்து ஒரு 20 நாள் தான் டைம் இருக்குது. டிசம்பர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அந்த டேட் வாக்கில், டிசம்பர் 10 அந்த டேட்டுக்கிட்ட உங்களுக்கு அரையாண்டு தேர்வு ஹாஃப்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கிறப்ப அந்த சிலபஸ் முடிக்கணும். ஸோ அதனால் ஒரு வாரம் தான் எக்ஸாம் நடக்கும், மிட் டர்ம் எக்ஸாம். ஸோ அதனால் பார்த்துக்கங்க, 10th ஸ்டாண்டர்ட் எப்போ டைம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் 11th 12த்துக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் 10th 11th 12th 9th ஸ்டூடெண்ட் அண்ட் இந்த வீடியோக்கு எல்லாருமே, வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் அடுத்தடுத்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாமுக்கான உங்களுக்கு ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th பாருங்கள், 8ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நவம்பர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ் எக்ஸாமு. 12த்துக்கு அன்றைக்கி இங்கிலீஷு. 9ஆம் தேதி 11த்துக்கு இங்கிலீஷு, 12த்துக்கு தமிழ். 11ஆம் தேதி 11த்துக்கு பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி. 12த்துக்கு மேத்ஸ், சுவாலஜி, காமர்ஸு. 12ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மேத்ஸ், சுவாலஜி, காமர்ஸு ஃபார் 11th. கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் 12th. 13ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் 11th. கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி ஃபார் 12th. 14ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி ஃபார் 11th. ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஃபார் 12th. 15ஆம் தேதியோட எக்ஸாம் முடியுது. ஸோ ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் ஃபார் 11th. பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ விச் இஸ் த டைம் டேபிள், ஓகேங்களா? ஸோ சிலபஸும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சிலபஸ்னு. இந்த பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்மக்கிட்ட இப்போ நவம்பர் 8ஆம் தேதி அப்படிங்கிறப்ப இன்றைக்கி டேட் நவம்பர் 2 ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு பாருங்களேன், ஒரு லெஸ் தென் 1 வீக், ஒரு வாரத்துக்கும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. 6 நாள் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப இனிமேல் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்ஸ் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், ஓகே? ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரீசன், செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் சுத்தர இருக்காது, டைம் போகிறதும் தெரியாது. செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்ச ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே ஹாஃப்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஹாஃப்லி எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் கூட இல்லை, ஒரு வாரம் தான் லீவு முடிஞ்ச உடனே ஜனவரி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ரிவிஷன், ஜனவரி எண்டிங்கில் செகண்ட் ரிவிஷன், பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் தேர்ட் ரிவிஷன் நடந்தாலும் நடக்கும். இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிப்ரவரி 10ஆம் தேதி 12ஆம் தேதி வாக்கில் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ரிவிஷனாக தான் போகுமே தவிர படிக்கவே முடியாது. மார்ச்சில் பப்ளிக் எக்ஸாம். ஸோ ப்ளீஸ் இனிமேல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும், நெக்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் அதிகமாக வீடியோஸ் மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.